இப்போ அடுத்து 4வது கேட்டகரி ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஃபயர் எலிமெண்ட். நெருப்பு பூதம் சார்ந்த ஒபிசிட்டி அப்படின்னா பர்டிகுலர் ஏரியா ஏதாவது ஒரு பகுதி மட்டும் அதிகமாக பல்ஜ் ஆகும். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உடம்பினுடைய ஹீட் அதிகமாக தொப்புள் பகுதியில் தான். தொப்புள் பகுதி என்பது தான் சிறுகுடலினுடைய மையம் இல்லையா? இந்த சிறுகுடல் அதிக கொதிப்படைந்து அளவுக்கு அதிகமான பசியை உண்டாக்கி அல்லது வறுத்த பொரிச்ச எண்ணெய் பதார்த்தங்கள் டெய்லி அசைவம் இல்லாமல் அவங்களால சாப்பிடவே முடியாது. அல்லது அப்பளமாவது சாப்பிடணும். அந்த அளவுக்கு ஏதாவது எண்ணெயில் பொரிச்சது வறுத்த உணவுகள் ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிற மசாலா உணவுகள் சாப்பிடணும். அல்லது வீட்டில் சாப்பிட்டாலும் போய் ஹோட்டலில் சாப்பிடணும். இந்த மாதிரி சைடிஸ் ஏதாவது கூடுதலாக எடுக்கணும். ஸ்நாக்ஸ் இல்லாமல் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் ஹீட் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபயர் எலிமெண்ட். இந்த ஃபயர் எலிமெண்ட் சார்ந்த ஒபிசிட்டி என்பது டோட்டல் பாடி நார்மலாக இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் தொப்பை மட்டும் அதிகமாக இருக்கும். இது ஃபயர் எலிமெண்ட் சார்ந்தது. சிறுகுடல் சார்ந்தது. வயிறு மட்டும் அடிவயிறு மட்டும் தளர்ந்து போய் இந்த அடிவயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா கால் தொடையில் போய் உட்கார்ற அளவுக்கு இப்படி நார்மலாக இப்படி உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய அடிவயிறு என்பது கால் தொடையில் வந்து படிகிற அளவுக்கு ரொம்ப தளர்ந்து போய் லூஸ் ஆகி இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த அடிவயிறு தளர்வு என்பதும் தொப்பை மட்டும் இருக்குது, கைகாலெல்லாம் நல்லா இருக்குது, எங்கேயுமே மசில்ஸ் வந்து லூஸ் ஆகலாம், வயிறு மட்டும் தளர்ந்துடுச்சுன்னா அது ஃபயர் எலிமெண்ட் சார்ந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, 4 கேட்டகரி பார்த்தோம். 5வது ஒரு கேட்டகரி இருக்குது, அதுதான் மெட்டல் எலிமெண்ட். காற்றுப்பூதம் சார்ந்த ஒபிசிட்டி. காற்றுப்பூதம் சார்ந்த ஒபிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தடிச்ச பலூன் எப்படி விரியுமோ அது மாதிரி நம்மளுடைய உடம்பு எல்லா பகுதியும் விரிந்த நிலையில இந்த நார்மலா அந்த கழுத்து அப்படிங்கிற தலைப்பகுதி கழுத்துக்கும் இந்த ஷோல்டருக்கு இடையில 3 சூன் கேப் 4 விரல் இருக்கணும். சைடில் பின்னாடி வச்சாலும் 4 விரல் இருக்கணும். இங்கே சைடு இங்கே. இதுக்கு பதிலாக என்ன ஆயிடும்னா இந்த பூசணிக்காய் மாதிரி இந்த ஷோல்டரு காதை தொடுற அளவுக்கு இருந்து தலை அதுக்குள்ளே அமைக்க வச்ச மாதிரி அப்படி ஆகி கழுத்தே தெரியாது. அந்த அளவுக்கு ஜாம் ஆகி போன அளவுக்கு உடம்பு ஊதி போயிடும். அப்போ டோட்டல் பாடியே பலூன் மாதிரி ஊறி மொத்தமாக அப்படி ஷேக் ஆகி நடக்கிற அளவுக்கு ஒபிசிட்டி அப்படின்னா டோட்டல் ஹோல் பாடியே ரவுண்ட் ஷேப்பாக ஒரு பெரிய ஒரு பூசணிக்காய் அளவுக்கு டோட்டல் பாடியே ஊதி போயிடுச்சு, மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது பியூர் கேஸ். முழுக்க மெட்டல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றுப்பூதம் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்ஸ் அவங்களுக்கு இயல்பாக நடந்தாலே மூச்சு வாங்க, உட்காந்து எந்திரிச்சா மூச்சு வாங்க, அழகாக கண்டுபிடிச்சலாம் மெட்டல் எலிமெண்ட் சார்ந்த ஒபிசிட்டி. இப்போ 5 பஞ்சபூதம் சார்ந்த எந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூதத்தினுடைய உறுப்பினுடைய லியோ கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லூ கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. அந்த மெரிடியனுடைய சக்தி ஓட்ட தடை அல்லது தேக்கம், இது 2 தான் மேக்சிமம் நம்மளுக்கு ஒபிசிட்டி வர்றது காரணம். ஒரு ஆர்கானுடைய சக்தி ஓட்ட பாதையில் சக்தி ஓட்ட தடை ஏற்படும் போது அல்லது தேக்கம் ஏற்படும் போது அந்த மெரிடியனில் உயிர் சக்தி தேக்கமான மசில்ஸ் லூஸ் ஆகி ஒபிசிட்டி உடல் அந்த பகுதியானது சதை பருமன் அதிகமாகி தளர்வடைஞ்சு உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.